தமிழகத்தை பார்த்து நாட்டுடைய பிற மாநிலங்களும் மகளிர் உதவித்தொகை வழங்கப்படுவதாகவும் இதுதான் திமுக அரசுடைய பெருமைன்னு அக்கட்சியுடைய எம்எல்ஏவான அன்னியூர் சிவா பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அவரது தொகுதியான அன்னியூர் பகுதியில நிகழ்ச்சி ஒண்ணுல பொதுமக்கள் மத்தியில பேசிய அவரு மகளிர் உதவித்தொகை சாத்தியமில்லாததுன்னு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏளனம் செய்ததாகவும், ஆனா அதையெல்லாம் முறியடிக்கும் வகையில மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அந்த திட்டத்தை வெற்றிகரமா செயல்படுத்தி சாதிச்சு காட்டியிருப்பதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாநிலத்தை பார்த்து தெலங்கானா உள்ளிட்ட நாட்டுடைய பிற மாநிலங்களும் இதனை பின்பற்றி செயல்படுத்தி வருவதாகவும், இது திமுக அரசுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றின்னு கூறியிருக்காரு. இந்த மகளிர் உதவித்தொகை வரும் காலத்துல உயர்த்தி வழங்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. பல்வேறு முன்மாதிரி திட்டங்கள் மூலமா திமுக அரசு நாட்டுக்கே வழிகாட்டுவதால வரும் சட்டமன்ற தேர்தல்ல அனைவரும் திமுகவை ஆதரிக்கணும்னு அன்னியூர் சிவா பொதுமக்கள் கிட்ட கேட்டுக்கொண்டிருக்காரு. அடுத்தாட்டி மகளிர் உரிமை தொகை உயரும். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். இந்த மகளிர் உரிமை தொகை கொடுக்கவே முடியாதுன்னாரு எடப்பாடி. உங்களுக்கே தெரியும், நீங்களும் பிரச்சாரம் பண்றப்ப கேட்டிருப்பீங்க. எப்படி கொடுப்பாருன்னு கேட்டாங்க பிஜேபி. இந்த முதலமைச்சரை பார்த்து காப்பி அடிச்சு தான் இன்னைக்கு தெலுங்கானாவில் கொடுக்குறாங்க, ஆந்திராவில் கொடுக்குறாங்க. ஏன் பாம்பேவில் மகாராஷ்டிராவில் கொடுத்து 1500 ரூபா கொடுத்து ஆட்சியில் சேர்ந்தாங்க. அங்கே இதே விடியல் பேரும்